வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா சந்தியா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா, சிவா, அப்புறம் மணி எல்லாருமே சேர்ந்து யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கறதுக்காக போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் இவங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவங்க பணம் வாங்குறத தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா எல்லாரும் நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்ல அவர் கேக்குறாரு, என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, ரகுராம் ஐயா அனுப்பி விட்டாரா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல அண்ணன் அனுப்பல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, எங்களுக்கு ஒரு அவசரமா ஒரு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா நாங்க சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, 10 லட்ச ரூபா பணமா, எதுக்காக அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இது மாதிரி எங்க அண்ணி ஜெயில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்கள ஜாமீன்ல கூட்டிட்டு வர்றதுக்காக தான் அந்த பணம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி பணம் வேணும்னா நாங்களே ரகுராம் ஐயாட்டா தான் கேட்போம். ஆனா நீங்க ரகுராம் ஐயாட்டையே கேட்காம எங்ககிட்ட கேக்குறீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை புரியுது. ஆனா ஐயாவுக்கு தெரியாம நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா பிரச்சனையாகும். நான் வேணும்னா ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவா அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, பெரியப்பா கிட்ட நீங்க இந்த விஷயத்த பத்தி கேட்க வேணாம், உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, நாங்க திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, திடீர்னு 10 லட்ச ரூபா நீங்க எப்படிங்க கொடுப்பீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஐயா நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ரகுராம் ஐயா சொல்லாம எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொன்னதோட சிவா ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அதோட ஐயாவுக்கு தெரியாம நான் உங்க வீட்டுக்கு கொடுத்தேன்னா அப்புறம் ஐயாவுக்கும் எனக்கும் பகையாயிரும், நான் வேணும்னா ஐயாட்ட கேட்டுக்கவா அப்படின்னு. ஆனா மாயா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாங்க, நீங்க கேட்க வேணாம் அப்படின்னு சொல்ல நேரா மாயா சிவாட்ட பார்த்து, வாங்க சித்தப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நேரா ரகுராமுக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல இருந்து இன்னைக்கு பணம் கேட்டு வந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்ன பணம் கேட்டு வந்தாங்களா, எதுக்கு அப்படின்னு. அவரை சொல்றாரு, ஜானகி அம்மா ஜெயில இருக்காங்களாம்ல, அவங்களுக்கு ஜாமீன் வாங்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா அவசரமா தேவைப்படுதான், நாளைக்கு காலையிலேயே கோர்ட்ல கட்டணுமா, சோ அதை கேட்கறதுக்காக தான் வந்தாங்க. ஐயா உங்ககிட்ட கேட்காம எப்படியா எனக்கு பணம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்களுக்கு எனக்கும் எந்த வித சம்மதமும் இல்ல, அவங்க பணம் கேட்டா நீங்க கொடுக்க போறீங்க, என்ன இதுல எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போனை கட் பண்றாரு. இதை கேட்டதோட அவரும், நல்ல வேலை ஐயா கிட்ட கேட்காம நம்ம பணம் கொடுக்கல, கொடுத்திருந்தா அந்த பணம் நமக்கு திருப்பி வந்திருக்காது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ரகுராம் கேக்குறாரு. என்ன பத்மா, என்னாச்சு அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அண்ணா உங்க பேரை சொல்லி சிவா, என் புருஷன், அப்புறம் மாயா எல்லாருமே சேர்ந்து 10 லட்ச ரூபா கடன் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, பத்மா இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னன்னா உங்ககிட்ட கேட்காம எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு பத்மா, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, என்ன இது, வர வர மாமா இப்படி பேசுறாரு, ஒருவேளை இவரே மனசு மாறி போயிட்டு அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அண்ணன் டக்குன்னு இப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம், ஒருவேளை அண்ணன் மனசு மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே ஏதாவது சொல்லி அண்ணன் மனசை மாத்தி விட்டுருவோம், அண்ணி
ஜெயிலுக்கு போகட்டும், அப்பதான் நம்ம இங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்டதோட பார்வதியும், ஆமாக்கா, இப்பதான் நம்ம இந்த வீட்டுல வந்துட்டு ரொம்ப மரியாதையோட இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா மறுபடி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா மாயா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம சிவா சொல்றாரு, யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம தனா இங்கேருந்து ஓடி வந்து, சித்தப்பா என்னாச்சு, யாராவது பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, அப்ப சிவா சொல்றாரு, இல்லம்மா தனா, யாருமே பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, ஐயோ இனிமே என்ன சித்தப்பா பண்றது அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, அதான் தானே எனக்கும் தெரியல அப்படின்னு. அதே நேரம் பத்மாவும் பார்வதியும் இந்த இடத்துக்கு வராங்க. அப்ப மணி சொல்றாரு, பாத்தியா, இவளுக்கு 2 பேரும் ஒருவேளை அந்த சேட்டுக்கிட்ட சொல்லி பணம் கொடுக்க முடியாதபடி பண்ணிடுறதுக்கு நிறைய பார்வதி நேரா அவங்கள பார்த்துட்டு, என்ன எல்லாரும் சேர்ந்து தெரு தெருவா அன்னிக்காக வந்துட்டு கடன் கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, இங்க பாரு, அதான் நீ காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியல்ல, அண்ணிய வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக நாங்க இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா வந்துட்டு உங்களால 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, பண்ண முடியும் பண்ண முடியாது அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ தான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியல்ல, நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, எப்படி நீங்க ஜானகி அண்ணிய வெளியில கூட்டிட்டு வரீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். ஏன்னா கண்டிப்பா ரகுராம் மாமாவுக்கு பிடிக்காது நீங்க பண்ற வேலை, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம சிவா சொல்றாரு, ஏ பார்வதி, அண்ணி இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாரும் நன்றியோட இருக்கோம், நீங்க 2 பேரும் தான் நன்றி இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா பேசுறாரு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, என்னங்க தேவையில்லாம பேசாதீங்க, நாங்க இந்த வீட்டுல உள்ள பெரியவர் ரகுராமுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து அவரை எதிர்க்கிறீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நல்லா புழுகுடி, நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா, சாமி நகைகளை கொண்டு போய் அடகு வச்சுட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைய கொண்டுட்டு வந்த, உன்னைய வந்துட்டு அண்ணன் காப்பாத்தினாரு பாரு, காப்பாத்தி இருக்க கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பத்மா நேரா சிவாவை பார்த்து, சிவா, அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான், அதை போய் இப்ப சொல்லி காட்டுவியா அப்படின்னு. சிவா சொல்றாரு, சொல்லி காட்டாம அப்புறம் என்ன பண்றது, பாவம் அண்ணி ஜெயில இருக்காங்க, அவங்கள வெளியில கூட்டிட்டு வரதுக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு. நகையை கேட்டா, ஏன் நகை அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுறா, அந்த நகை எல்லாமே அண்ணி இவளுக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க நீங்க என்ன பேசினாலும் கண்டிப்பா என்னோட நகையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாய நேர சிவாவை பார்த்து, இங்க பாருங்க சித்தப்பா, இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம வேற எங்கேயாவது பணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா பணம் ஏற்பாடு பண்ண முடியல. குருவரன் நேரா நம்ம மாயாவுக்கு போன் பண்ணி, என்னாச்சு, இன்னும் ஜானகி மேடத்துக்கு பணம் கட்டலையாம்ல, இன்னும் 2 மணி நேரத்துல ஜானகி மேடத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, குருவரன், என்னால பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியல, பெரியப்பாவும் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நான் எப்படி அம்மாவை காப்பாத்த போறேன்னு தெரியல அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, சரி நான் இத பத்தி பெரியப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது பெரியம்மாவை காப்பாத்தணும், கடவுளே ஏதாவது ஒரு மேஜிக் நடக்க கூடாது அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப குருவரன் நேரா வீட்டுக்கு வராங்க ரகுராம பாக்குறதுக்கு. மாயா சிவா எல்லாருமே பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு அங்க இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குருவரன் நேரா வந்துட்டு ரகுராம பாக்குறாங்க. அப்பா அப்படின்னு. ரகுராம் நேரா குருவரனை பார்த்து, வாபா குருவரா அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் கேக்குறாரு, சொல்லு குருவரா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இது யாருக்குமே தெரியாத விஷயம், உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, தனியா பேசணுமா, என்னப்பா அப்படி விஷயம் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்னப்பா குருவரா, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு போலீஸ், இந்த கேஸ் சம்பந்தமா நான் என்ன வேணாலும் ரகசியம் பேசுவேன், இதை நீங்க கேக்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம குருவரனுக்கு அவங்களோட கேரக்டர் எப்படின்னு தெரியும், அதனால சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாரு.
இன்னொரு பக்கம் நம்ம குருவரன் நேரா நம்ம ரகுராம பார்த்து, அப்பா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத உண்மைய உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. குருவரன் கேக்குறாரு, இங்க பாருங்கப்பா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, என்னப்பா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, அப்பா கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காங்க. உங்களையும் பெரியம்மாவையும் பிரிக்கிறதுக்காக புவனேஸ்வரி அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்னப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு. இப்ப குருவரன் சொல்றாரு, அப்பா அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத நாங்க எல்லாருமே கண்ணால பார்த்தோம். அதனாலதான் திடீர்னு ஜானகி அம்மா எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, குருவரன் நீ ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நான் நியாயத்துக்காக மட்டும்தான் நிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் நியாயத்துக்காக மட்டும்தான் பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா மேல எந்த தப்புமே இல்லை. அம்மா வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட். அவங்கள வந்துட்டு இந்த பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு கார்த்தி காணாம போனதா சொன்ன அன்னைக்கு மாயா தான் வந்துட்டு கார்த்திய பார்க்க போயிருக்காங்க. எதுக்காகன்னா அந்த கார்த்தி கல்யாணம் வந்துட்டு தனாவுக்கும் கதிருக்கும் நடந்த பிறகு தனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்பதான் தனாவை பண்ண வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். இது தெரிஞ்சுதான் மாயா தனாவை காப்பாத்துறதுக்காக மாயா தனா மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க நம்ம கார்த்தி வந்துட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணதுனால மாயாவை கொல்ல பார்த்திருக்கான். அப்பதான் ஜானகி அம்மா போயிட்டு கார்த்தியோட தலையில அடிச்சிருக்காங்க. அப்பதான் கார்த்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அப்ப கார்த்தி இறந்த மாதிரி நடிச்சிருக்காரு. கார்த்தி இறந்ததா நினைச்ச மாயாவும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து கார்த்திய பதிச்சிருக்காங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரியும் இருந்திருக்காங்க. மாயாவையும் ஜானகியையும் இந்த பிரச்சனையில எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புவனேஸ்வரி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி கார்த்தி வந்துட்டு இறந்துட்டனா ப்ரொஜெக்ட் பண்ணி ஜானகி அம்மாவை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டாங்க. புவனேஸ்வரிக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், நீங்களும் அம்மாவும் ஒன்னே சேரக்கூடாது, நீங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் பிரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த புவனேஸ்வரியோட திட்டம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா குருவரா, நீ நம்புறியா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, சார் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் சார் சொல்றேன். அவங்க கார்த்தியோட உடம்ப அவசரமா வாங்கிட்டு வந்துட்டு சடங்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியலையா, உண்மையை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவசரமா கார்த்தியோட பாடியை கொண்டுட்டு வந்துட்டு எரிச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம ரகுராம் நேரா குருவரனை பார்த்து, அப்ப இத்தனை நாளும் இந்த குடும்பத்துக்காக தான் இந்த நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜானகி என்கிட்ட பல தடவை அழுத்தி சொன்னாலே அதை கேட்காம இருந்துட்டானா அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, அப்ப அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நீங்க வந்துட்டு நல்லதுன்னு நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் இருந்திருக்கு. நீங்க தாங்கிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் மாயா, ஜானகி எல்லாருமே சொல்லாம இருந்திருக்காங்கப்பா. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் அந்த புவனேஸ்வரி உங்களையும் பெரியம்மாவையும் பிரிச்சுட்டாங்க. அப்பா தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க ஜானகி அம்மாவை ஜாமீன்ல வெளியில எடுங்க, இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, குருவரா நீ இவ்வளவு சொன்ன பிறகும் நான் எப்படி ஜானகிய ஜாமீன்ல எடுக்காம இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அமௌண்ட் எடுத்துட்டு வரேன், ஜானகிய வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் நேரா ரகுராமோட கையை பிடிச்சி, அப்பா நல்ல வேலை, நீங்க கடைசி நேரத்துல இந்த உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருப்பா குருவரா, நீ மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தியனா கடைசி வரைக்கும் நான் ஜானகியை தப்பாவே நினைச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அப்பா அதோட இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு போராடினது மாயா தான்ப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் மாயா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் குருவரன் வெளியில வர அப்ப ரகுராமும் வெளியில வராரு. வந்ததோட நேரா அவர் பீரோல்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு. இத பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. பத்மா நேரா பார்வதி கிட்ட, இவன் அப்படி என்ன தெரிய சொல்லியிருப்பான், அண்ணன் உடனே பணம் எடுக்கிறாங்க, ஒருவேளை அண்ணிய வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக பணம் கட்ட போறாங்களோ அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஐயோ அக்கா, ஒருவேளை அண்ணி மட்டும் மறுபடி வீட்டுக்கு வந்துட்டா நம்மளோட ராஜ்யம் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அண்ணிய வர வச்சிடக்கூடாது, இரு நான் அண்ணன்ட்ட பேசுறேன் அப்படின்ட்டு நேரா ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா எதுக்கு நான் இப்ப அவசரமா பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா அண்ணிய வெளியில கொண்டு வரதுக்கு பணம் கட்ட போறீங்களா, என்னன்னா கடைசியில நீங்களும் அண்ணி பண்ண தப்புக்கு
இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு, நீ தேவையில்லாம இதுல மூக்கு நிலைக்காம கிளம்பு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சமய அதிர்ச்சியாகி போறாங்க. பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க பத்மா சொல்றாங்க, அண்ணிய வெளியில கொண்டு வரதுக்காக தான் அண்ணன் பணத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னக்கா இது கடைசி நேரத்துல இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அதே நேரத்துல மகாலிங்கம் வீட்டுக்கு போன் பண்றாரு. பார்வதி போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க மகாலிங்கம் சொல்றாரு, பார்வதி நான் தான் பேசுறேன், என்னாச்சு, அந்த ஜானகி அம்மாவை ஜாமீன்ல எடுத்தாச்சா அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல இந்த ரகுராம் போயிருவாரு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு மகாலிங்கம். என்னம்மா இது, இத்தனை நாளும் அவர் கோவத்துல இருந்தாரு ஜானகி மேல, இப்ப திடீர்னு இப்படி இருக்காரு அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு அந்த குருவரன் வீட்டுக்கு வந்தாரு. குருவரன் நேரா மாமாட்ட ஏதோ பேசினாரு, அப்ப டக்குன்னு மாமா காசை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, ஓ அப்படியாமா, சரி போன வை அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட ஓடி வந்து, இங்க பாருங்க, நம்ம நினைச்ச விஷயம் கேன்சல் ஆக போகுது, எப்படியும் அவங்க பணத்தை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, ஜானகிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஜானகியை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ரகுராமே பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப பசுபதி சொல்றாரு, ஏமா இவ்வளவும் நம்ம கஷ்டப்பட்டோமே, கடைசியில ஒண்ணும் இல்லாம போக போகுது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா எனக்கும் அதான் பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க தோத்து போன மாதிரி, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க கூட நான் எப்படி சகவாசம் வச்சுக்கிறது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இந்த தப்பு பண்ணதுக்கு நீங்களும் தான் காரணம், நீங்களும் தான் எங்க கூட இருந்தீங்க, இந்த எஸ்கேப் ஆகுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, சரிங்க சரிங்க நான் எங்கேயும் போகல அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் வந்துட்டு நேரா வக்கீல போய் பார்த்துட்டு பணத்தை கட்டுறாரு ஜாமீனுக்காக. வக்கீலும் போயிட்டு நேரா கோர்ட்ல பணத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறமா கோர்ட்ல வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நம்ம ஜானகிக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைச்சிருது. அப்ப நம்ம குருவரன் நேரா ஜானகிட்ட போயிட்டு, மேடம் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, ஜாமீன் கிடைச்சிருச்சா, யாரு எனக்கு பணம் கட்டினது அப்படின்னு. அப்ப ரகுராம் அங்க வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்ததோட நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷமா நேரா ரகுராம் கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்க தான் எனக்கு பணம் கட்டுனீங்களா அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, ஆமா ஜானகி, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, என்னங்க கடைசியில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும், இந்த குடும்பத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, எல்லா விஷயத்தையுமே குருவரன் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப மாயா நேரா குருவரனை நம்ம ஜானகி நேரா குருவரனை பார்க்க குருவரன் சொல்றாரு, அம்மா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப தப்பு, அதனாலதான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஏன் ஜானகி கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்துட்டு என்ன குற்றவாளி ஆக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறக்காம கமெண்ட்லயும் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.